உலக அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவிற்கும் அதன் அண்டை நாடான கியூபாவிற்கும் இடையே மோதல் முற்றியிருக்கும் சூழலில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விமான தாங்கி போர் கப்பலான USS நிமிட்ஸ் தனது முழு பலத்துடன் கரிபியன் கடலுக்குள் நுழைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கியூபா மீது மிக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வரும் நிலையில் இந்த ராணுவ நகர்வு உலக நாடுகளை உற்றுநோக்க செய்துள்ளது. USS நிமிட்ஸ் என்பது வெறும் ஒரு கப்பல் மட்டுமல்ல, அது ஒரு மிதக்கும் ராணுவ தளம். F-18 சூப்பர் ஹாண்ட் போர் விமானங்கள், அதிநவீன ஹெலிகாப்டர்கள் மற்றும் எதிரிகளின் ரேடார்களை முடக்கும் மின்னணு போர் விமானங்கள் என ஒரு மிகப்பெரிய படையை இந்த கப்பலில் அணிவகுத்து நிற்கிறது. இதனுடன் ஏவுகணைகளை அழிக்கும் நாசகார கப்பல்களும் இணைந்து கியூபா கடற்கரையை சூழ்ந்து உள்ளன. அமெரிக்காவின் இந்த அதிரடி ஆக்ஷனுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. கடந்த 1996ஆம் ஆண்டு 2 சிவிலியன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் கியூபாவின் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்க நீதித்துறை இப்போது அதிகாரப்பூர்வமாக கொலை குற்றம் சுமத்தியுள்ளது. இது குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், கியூபா எங்கள் நினைவில் இருக்கிறது, இது கியூபா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தருணம் என்று மிரட்டல் தோணியில் தெரிவித்துள்ளார். மறுபுறம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் மார்கோ ரூபியோ கியூபாவிற்கு வழங்கப்படும் எரிபொருளை தடை செய்யும் பிளாக் கேட் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார். இதனால் கியூபா முழுவதும் கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்க CIA இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் நேரடியாக கியூபாவிற்கு சென்று ஒரு இறுதி எச்சரிக்கையும் விடுத்து வந்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் இப்போது திறந்து இருக்காது என்பதுதான் அவர் கொடுத்த அந்த வார்னிங். ஏற்கனவே ஈரான் மற்றும் உக்ரைன் விவகாரங்களில் உலகம் தகித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்போது தனது வாசலிலேயே இருக்கும் கியூபா மீது அமெரிக்கா எடுத்துள்ள இந்த ராணுவ நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்குமோ என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த மிரட்டல் அரசியலுக்கு கியூபா அடிபணியுமா அல்லது கரிபியன் கடல் போர்க்களமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.